ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிங்கம்மா பேசுகிறேன். கந்த சஷ்டி 3வது நாளான இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானுக்கும் ஔவையாருக்கும் இருக்க நட்பை பற்றி பார்க்க போகிறோம். நட்பில் தான் எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்காது, எல்லா உரிமையுமே இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா கூட அடுத்தவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லுவாங்க, ரொம்ப உரிமையோடு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோச்சிக்கிட்டவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய கோபத்தையே விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம முருகப்பெருமானும் கோச்சிக்கிட்டு பழனிக்கு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஔவையார் முருகனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. போயிட்டு, முருகா நீ ஏன் இப்படி கோச்சிக்கிட்ட, உனக்கு ஞானப்பழம் கிடைக்கலன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா? அடடா முருகா, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை பிரம்மாவை கூட அவருக்கு பிரணவத்தோட அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ அவரை சிறையிலேயே போட்டுட்ட. அதுக்கப்புறமேட்டு சிவபெருமான் உங்ககிட்ட பிரணவத்தோட அர்த்தம் சொல்லு அப்படின்னதுமே, நான் தான் உங்களுக்கு குரு, நீங்கள் தான் என்னுடைய சிஷியன், நீங்கள் கை கட்டி வாய் பற்றி உட்காருங்க, நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கே பிரணவத்தை சொன்னவன் நீ. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த ஞானப்பழத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ரொம்ப வெட்கப்பட்டு தான் அவர் உனக்கு இந்த பழத்தையே கொடுக்கல. இது கூட உனக்கு தெரியாதா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை என்னுடைய வினை பொடிபடவும் என்ன மாதிரி இருக்கிற பக்தர்களை பார்க்கறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் தான் நீ இந்த பழனிமலைக்கு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி சரி, சிவபெருமானே உன்னை தண்டபாணி தண்டபாணி அப்படின்னு சொல்லி செல்லமாக கொஞ்சுவார். அப்படி இருக்கும்போது அந்த சிவபெருமானை தவிக்க விட்டுட்டு நீ இங்கே வரலாமா? சரி வா, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப சாந்தமாக முருகப்பெருமானோட கோபம் தணிகிற மாதிரி முருகப்பெருமானோட கதையை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நீ எப்படி தெரியுமா பிறந்த? சிவபெருமானோட கண்ணுலேருந்து அப்படியே ஒரு நெருப்பு பொறி வந்தது. அந்த நெருப்பு பொறி 6 தாமரை பூவில் விழுந்தது. அந்த 6 தாமரை பூவில் இருந்தும் நீ 6 குழந்தைய வந்த. உன்னை கார்த்திகை பெண்கள் 6 பேர் உன்னை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துனாங்க. அதுக்கப்புறமேட்டு உலக அன்னையான பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, உன்னை அப்படியே அணைச்சிக்கிட்டாங்க. அப்படி அணைக்கும் போது நீ ஓருடலோடையும் 6 முகங்களோடையும் நீ காட்சி கொடுத்த. அவ்வளோ பெரிய தமிழ்ஞான பழம் நீ. உனக்கு ஊர் இருக்குது, எது கைலாயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிவபெருமானோட பையன், பார்வதியோட பையன், கணபதியோட தம்பி அப்படின்னு உனக்கு பேரெல்லாம் இருக்குது. உனக்கு அத்தை மாமா அப்படின்னு சொல்லி பெருமாளும் லக்ஷ்மியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மலையில் யாரும் இல்லாத இடத்துல இருக்கே, கைலாயத்தில் நீ விளையாடுறதுக்கு பூதகணங்கள்லாம் இருக்காங்க, தேவர்கள் எல்லாம் இருக்காங்க, எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. நீ அங்கே இரு. நீ இல்லாமல் உன்னுடைய அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே உன் மேலே ஒரு தனி பிரியம் இருக்குது. உன்னுடைய அண்ணனான கணபதியும் எப்போவுமே உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நீ இப்படி அடம் பிடிக்கிறது தப்பு. அதனால் உடனே நீ வா, உன்னை கண்டிக்கிற உரிமை என்னுடைய தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஔவை ரொம்ப உரிமையாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஔவையோட தமிழுக்கு ஔவையோட தமிழ் முருகருக்கு அவ்வளோ பிடிக்குமா. அதனால் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த ஔவையோட தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ உடனே மயில் மேலே ஏறு, நம்ம சிவபெருமானை பார்க்க போகலாம். அங்கே போனதுமே சிவபெருமானை உடனே ஓடி உன்னை அணைச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி ஔவை ரொம்ப உரிமையாக கூப்பிட்றாங்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களே. எஸ், நம்மளுடைய திருவிளையாடல் படத்தில் தான் இந்த பாடல் வருது. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னால் அப்படியே முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு. சரி, இதில் ஒரு இன்னொரு விசேஷமும் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, கடவுளுடைய விஸ்வரூப தரிசனம் எதற்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியோட நாளைக்கு ஔவையார் ரொம்ப சோர்ந்து இருக்காங்க. அந்த ஔவையை சமாதானப்படுத்துறதுக்காக முருகர் அங்கே ஔவையை பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே என்ன கதை நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.